ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம Z5ல தமிழ் டப்பிங்ல ஒரு பாக்ஸிங் ஆக்ஷன் படமாக வெளியான தாவீத் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஹீரோ ஒரு முன்னாள் பாக்ஸரா இருக்காரு. இப்போ பிரசன்ட் டேல ஒரு செலிபிரிட்டி பவுன்சரா இருக்காரு. அதுவுமே தன்னுடைய மகளுக்காக தான் செய்யறாரு. இவர் பெருசா வேலைக்கு எதுவும் போகாம இருக்கிற ஒரு சூழல் இருக்கு. இதனால இவருடைய ஃபேமிலியை பாத்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃபான லிஜோ மோல் தான் பாத்துக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஒரு வேர்ல்ட் பாக்ஸிங் சாம்பியனுக்கு பவுன்சரா இவர் போறாரு. போன இடத்துல இவருக்கும் அந்த பாக்ஸருக்கும் பிரச்சனை உண்டானதுனால இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை உருவாகுது. அதுல பாத்தீங்கன்னா ஹீரோ அடிக்கிற ஒரே ஒரு பஞ்ச்ல அந்த வேர்ல்ட் சாம்பியன் பாத்தீங்கன்னா நாக் அவுட் ஆகுறாரு. இது ஒரு பெரிய நியூஸ் ஆகுது. அதனால அந்த சாம்பியன் பாத்தீங்கன்னா தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாரு. சோ இவர் வந்து ஹீரோ கிட்ட ஒரு ரீமேட்ச் மாதிரி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. ஒரு வேர்ல்ட் பாக்ஸிங் சாம்பியனை ஒரே அடியில நாக் அவுட் பண்றானா ஹீரோ எந்த மாதிரி ஒரு நபரா இருப்பாரு, அவருடைய பேக் ஸ்டோரி என்ன, இந்த மேட்ச்ல ஹீரோ வின் பண்ணாரா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துல வர அந்த பாக்ஸிங் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே வந்து கொரியோகிராஃப் பண்ணிருப்பாங்க. ஆக்ஷன் மூவி ஃபேன்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்காவும் என்டர்டெய்னிங்காவும் இருக்கு பாக்கிறதுக்கு. ஆண்டனி வர்கீஸ் பாத்தீங்கன்னா பிசிக்கலாவும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பாக்ஸருக்கு எந்த மாதிரியான ஒரு பிசிக் இருக்கணுமோ அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். பாக்ஸிங் கோச்சா வர விஜய் ராகவன் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ஒரு கோச்சா வந்து நடிச்சிருக்காரு. அவருடைய ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருக்கும். நிறைய சீக்வன்ஸை அவர் எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாரு. ஹீரோட ஒய்ஃபா நடிச்ச லிஜோ மோல் பாத்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஹீரோட மகள் நடிச்சவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நடிச்சிருந்தாங்க. அவங்க வர சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபன்னா இருக்கும். ஹீரோடைய பாஸ்ட்ல நடந்த சீக்வன்ஸஸ் சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே மாதிரி பாக்ஸிங் எதுக்கு குவிட் பண்ணார் அப்படின்றதுக்கான ஒரு லாஜிக்குமே நல்லா சொல்லியிருப்பாங்க. இருந்தாலுமே ரைட்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் தான் இருக்கும். ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் வந்து உண்டாகும். அது எப்படி உண்டாச்சு அப்படின்றத இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்லிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பிரசன்ட் லைஃப்ல பாத்தீங்கன்னா அவர் எப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்றத ரியலிஸ்டிக்கா போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. இருந்தாலுமே அதுலயுமே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி சொல்லிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. படத்துடைய பேசிங் பொறுத்த வரைக்கும் ஆன் அண்ட் ஆஃபா சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சில சீக்வன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரெடிக்டபிளா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் பாக்ஸிங் ஆக்ஷன் படமாக வந்திருக்கு. படத்துல அடர்காண்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். தாவீத் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.